மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோயம்புத்தூர் டு அமராவதி டேமுக்கு எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டு மலுமிச்சம்பட்டியிலேருந்து பொள்ளாச்சி டச் பண்ணி அங்கேருந்து போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியை கிராஸ் பண்ணி நம்ம உடுமலைப்பேட்டை ரோடு வழியாக இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறோம். இங்கே சில கிராமங்களாக இருக்குது. அந்த கிராமத்து வழியாக தான் நம்ம போக போகிறோம். டைரெக்டாக மெயின் வழியாக போகிறதில்ல, டிஃப்ரெண்ட்டாக போகணும். இது பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து அமராவதி டேமுக்கு 97 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸில் இங்கே ரீச் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 கிராமத்து வழியாக போகிறோம். அந்த மீன் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று ஜல்லிப்பட்டி, ஒன்று ஆலம்பட்டி, இன்னொன்று மண்பட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கட்டடக்கலையோட நேமாக தான் இருக்கும். அதோட என்ன எதுக்காக அப்படி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் தெரியல. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை விசாரித்து சொல்கிறேன். இடத்த பார்த்தாலே இங்கேயே இருந்தெல்லாம் தோணுது. அவ்வளோ செமையாக இருக்குது. இதே மாதிரி தான் கோயம்புத்தூர் துள்ளூர் ரோடு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மரமும் எடுத்தனால வெறிச்சோண்டி இருக்குது. இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருந்துருக்கும். என் கணக்குப்படி கிட்டத்தட்ட அமராவதி டேம் நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
எப்படியும் அமராவதி டேம் வந்து சேர்ந்துட்டோம். இந்த அமராவதி டேமோட டீட்டெயில்ஸ் என்னென்னா, காமராஜர் வந்து 1957 வந்து காமராஜர் அவரோட பீரியடில் வந்து இந்த டேம் வந்து கட்டப்பட்டது. இந்த டேம் மக்களின் பயன்பாட்டுக்காகவும் வேளாண்மைக்காகவும் வந்துட்டு கட்டப்பட்டது. அணைகள் மாதிரி இங்கேயும் மின்சார உற்பத்தியும் பண்ணுறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி உயிரியல் பூங்கா உள்ளது. அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய முதலை பண்ணை வந்து இங்கே இருக்குது. இந்த டைம் வந்து நம்ம பார்க்க முடியல, ஏன்னா வந்து கொரோனா டைமுங்கிறனால அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் வந்தோன்னா அது கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ வந்து நம்ம அமராவதி டேம்குள்ளே என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம். அங்கே ஃபுல்லாக பயங்கர க்ரீனிஷாக செமையாக இருக்குது. இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணால் செமையாக இருக்கும். பயங்கரமாக சூப்பராக இருக்குது. மேலே விடுவாங்களான்னு ஒரு சந்தேகத்தில் தான் உள்ளே போனோம். ஃபஸ்ட்டு உள்ளே விடுவாங்களான்னே தெரியாமல் தான் உள்ளே போனோம். அங்கே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யோசிச்சது மேலே வந்து பார்க்க விடுவாங்களான்னு. பரவாயில்ல, மற்ற டேம் மாதிரி இல்லை, இங்கே வந்து அலோவ் பண்ணாங்க மேலே பார்க்குறக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. ரொம்ப இயற்கையான காற்று, ரொம்ப செமையாக இருந்துச்சு. அங்கேயே இருந்தடலாம் அப்படிங்கிற போல் இருந்துச்சு. இப்படி ஒரு வழியாக டேம் மேலே ஏற போகிறோம். ரொம்ப என்ன சொல்கிறது, நித்துக்குத்தலாக இருக்குது, ரொம்ப மேலே இருக்குது. சரி பரவாயில்ல, எப்படியோ நம்ம மேலே போய் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகிறோம். படிக்கட்டு தீரும்னு பார்க்குற படிக்கட்டு தீர்ந்த மாதிரி இல்லை, மேலே போயிட்டே இருக்கோம். ஏதோ சபரிமலை படிக்கட்டு ஏறுற மாதிரி போயிட்டே இருக்கிறோம். சரி எப்படியோ ஒரு கட்டத்தில் மேலே போய் சேரதானே போகிறோம், அதனால வந்துட்டு சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இங்கேருந்து பார்க்குறக்கே வியூவு செம்மையாக இருக்குல்லங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்கள். எப்படியும் நம்ம மேலே வந்துட்டோம். மேலே செம்மையாக இருக்குங்க. நான் நினச்சதை விட சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா திருமூர்த்தி டேம்லேருந்து தெற்கு பக்கம் வந்து இருக்குது. சான்ஸே இல்லைங்க, இங்கேருந்து போகணுன்னு எனக்கு தோணவே இல்லை. பேசாமல் இங்கேயே இருந்தாலும் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்ததுக்கும் அதுக்கு பலன் உண்டு மாதிரி ரொம்ப செமையாக இருக்குங்க. அதுவும் பார்க்க அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து மேலே மோஸ்ட்லி டேமுக்கு மேலே போனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால எனக்கு இப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு ரொம்ப இந்த ப்ளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஓகே, நமக்கு டைம் ஆனதுனால என்னால் ரொம்ப நேரம் இங்கே வந்து இருக்க முடியல. அதனால நம்ம கீழே போயிட்டுருக்குறோம். கீழே போகிற வியூ பாருங்கள், செமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. கீழே பார்க்குறக்கு ஆழமாக இருக்க மாதிரி இருக்குது. ஸ்டெப் இருக்கனால அவளுக்கு தெரியலை. அப்போ எப்படியும் டேம் விட்டு கீழே வந்துட்டோம். கீழே வியூ பாருங்களேன், செமையாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் கோவிலும் முருகரோட கோவில் இருக்குது. நாங்கள் அந்த டெட் எண்ட் வரைக்கும் போக முடியல. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. சூப்பராக இருக்குது.